லிவிங் ஹாலில் சிவில் ஒர்க்ஸ்லேயே நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கிழக்கு மேற்கு தெற்குன்னு 3 பக்கமும் ஜன்னல் வச்சு நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்தோட லிவிங் ஸ்பேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பூரா 6க்கு 4 அடி மெகா சைஸில் டைல்ஸ் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் செட்டப்போட ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன் அண்டு ஸ்டென்சில் டிசைன்ஸோட நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு கூட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்ராக்டிவான டிசைனில் பார்ட்டிஷன் வாலோட மாடலர் கிச்சனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.8 சென்ட், அதாவது 1230 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 41 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன், ஜியோமெட்ரிக் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன்ஸ், அது போக ட்ரீ டிசைனில் ஸ்டென்சில் டிசைன்னு எலிவேஷனை நல்ல கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் க்ரீனாக சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு மைல்டு ஸ்டில்ல பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18க்கு 11. தரைக்கு செஸ் போர்டு மாதிரி செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா மேலே சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கார் பார்க்கிங்கோட சீலிங்க்கு கூட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. பெரிய பெரிய லக்ஸரி வீடுக்கு போடுற மாதிரி தரைக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அடியில் மெகா சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் பெரிய டிவி யூனிட். இதை பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸ்லேயே பில்ட் பண்ணி நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸும், பேக்ரவுண்டில் ப்ரௌன் கலரில் கிளாசி ஃபினிஷில் பூராமே டைல்ஸும், மேலே டேபிள் டாப் மேலே பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் கொடுத்து கீழே பிவிசியில் பேஸ் கேபினெட் சமைச்சு டிவி யூனிட்டை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினெட்டுக்கு உள்ள கூட லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் மெட்டாலிக் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. டிசைனுக்காக இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் மேலே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரைப்ஸும் அது போக லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஹாலில் 3 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிழக்கு 1, மேற்கு 1, தெற்கு 1ன்னு 3 பக்கமும் ஒரு ஜன்னல்னு மொத்தம் 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால் ஹால் நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குது. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 11க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே மாட்டியிருக்காங்க. காரில் வாட்டர் பியூரிஃபையர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பிவிசியில் பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் 3 பக்க வால்ஸுக்கு பூராத்துக்குமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து அதுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க.
கிச்சனை பெட்ரூம் என்ட்ரன்ஸில் இருந்து செப்பரேட் பண்ணுற விதமாக கீழே இருந்து மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் அழகான டிசைனில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. சென்ட்ரலாக உட்டன் கார்ட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், உட்டன் கார்டுக்கு ஹெட்போர்ட் டிசைனாக பேஸ்டல் கலரில் சூப்பரான டிசைனில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃப் வித் கபோர்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. கீழே இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது கிட்ஸ் பெட்ரூம், சைஸ் 10x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5. வாஷ் பேசின், ஷவர், மெனோடேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய டிசைன்ஸோட கொடுத்துருக்கிற வீட்டோட எலிவேஷனா, நிறைய சிவில் ஒர்க்ஸில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிற நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலா, இல்லை வீட்டோட பிளானா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6x3, இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு இடிகரை போகிற ரூட்டில் மணியக்காரம்பாளையமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 56 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.